அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி பாஸ்கர் அப்படின்றவர் தான் இதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அவருக்குன்றதோட எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்றதால தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் 3 இயர்ஸ் கோர்ஸ் அஃபிலியேட்டட் ஹானர்ஸ்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரும்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டிசபிலிட்டி பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் பர்சன் நாட் அப்ளிகபிள் தான் போட்டிருப்பீங்க. பட் சிலருக்கு மட்டும் அது அப்ளிகபிள் ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2%, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5%, டிசேபிள் பர்சனுக்கு 2% வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையும் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு வரும். ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்தவரையும் 10 சீட்ஸ்க்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது டிசபிலிட்டி தென் பர்சன்டேஜ் அதை பேஸில் வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நார்மல் கவுன்சிலிங் மாதிரி உங்களுக்கு நடக்காது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கவுன்சிலிங்லேயும் வருவாங்க, தென் ஸ்பெஷல் கேட்டகரியிலும் வருவாங்க. அதாவது உங்கள் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு எடுத்துப்பாங்க. இல்லை பர்சன்டேஜ் லோவாக இருக்குது, நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் மெயில் தான் வரும். உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ண சொல்லி மெயில் வரும். அந்த மெயில் வந்த உடனே நீங்கள் போர்ட்டல்லையோ இல்லை யூனிவர்சிட்டிக்கோ மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ நார்மல் கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு வேளை பர்சன்டேஜ் இருந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. இல்லை ப்ரோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெயில் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஒன்று நேஷ்னல் லெவல், இன்னொன்று ஸ்டேட் லெவல், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சின்னதாக மேலோட்டமாக தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இன்னும் டெப்த்தாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.